பாரு மேலே கமரு மேலெலாம் வன்மத்தை கக்கிட்டு அவங்கள வச்சு ட்ரையாங்கலில் உள்ளே வந்து இப்போ எல்லோரும் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஜோ மைக்கேல்னு ஒரு பரதேசி இருக்காம பாருங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ வந்து அரோரா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு பார்க்குறாங்க. அதுவும் துஷார்லாம் பார்த்தீங்கன்னா உன் மேலே தப்பே இல்லை அது இல்லைன்னு எதோ சொல்ல வைக்கிறாங்க. மேலே பார்த்தீங்களா ஓட்டிங் பார்த்தீங்களா, ஓட்ஸ்லாம் வந்து அரோராவுக்கு மட்டும் ஒர்க் ஆகிருக்கு நைட்டு, வேறு யாருக்கும் ஒர்க் ஆகலை நம்பரு, ஓட்டிங் போடுற நம்பரு. அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து மாமா வேலை பார்க்குறான் பாருங்கள் விஜய் சேதுபதி. மாமா பதி, பலூன் பதி, அரோராவோட பலூனுக்காக அலையும் சாசோ பிக் பாஸ் வாய்ஸிலிருந்து சேதுபதியும் அலைகிறான். அப்புறம் எத்தனை ஸ்பான்சர்ஸ் அலைகிறாங்க தெரியல. விஜய் டிவியில் யாரெல்லாம் வந்து கசக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியல. பலூனை கசக்கணும், அரோரா பலூனுக்காக அலைகிறாங்க. ஆனால் துஷார் வந்து அசால்ட்டாக போய் கசக்கிறான். வேறு மாதிரி இருக்கான் அவன். இதுதான் நடக்குது உள்ள. கேவலமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னென்னா இன்றைக்கி வந்து இதேன்றி தான். வேறு என்ன இருக்க போகுது இங்கே? என்ன இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது? என்ன ஒரு ஃபயராக இருக்க போதா என்ன? ஃபைனல்ஸுங்கிற ஃபயர் ஏதாச்சும் இருக்கா? ஒரு ஃபைனல்ஸும் கிடையாது, ஒரு ஃபயரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு குப்பையும் இல்லைங்க. வர்றாங்க, எப்ஜே வந்துட்டான், தருதலை பையன் வந்துட்டான், பொறுக்கி டான்ஸ் ஆடுவான் பாருங்க, தாவி குச்சி குரங்கு மாதிரி. குரங்கு வந்துடுச்சு. அப்புறம் ஆதிரை அது வந்தான்னா, வயசுக்கு வந்தான்னா வராட்டி என்னாங்க ஏங்க? அது எத்தனை தடவை தாங்க போயிட்டு வரும்? ஆதிரை பண்ணாட ஆதிரை அதெல்லாம் அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. வந்திருக்காங்க உள்ள. வாட்டர் மிலன் போய் கட்டி பிடிச்சி என்னடா நீ? வாட்டர் மிலனுக்கு வந்து சொரணையே இல்லைங்க. அவளை சண்டை நடந்துச்சு, இன்னும் வெக்கமும் இல்லை, சூடும் இல்லை, சொரணையும் இல்லை. சரி விடுங்க, அது ஏதோ அவங்க சேர்ந்துட்டாங்க. துஷார் பெரிய இவன் மாதிரி உள்ள நின்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். வியானாட்டெல்லாம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு, வியானா சொல்லுது எனக்கெல்லாம் ஃபேன்ஸ், அக்காவுக்கு ஃபேன்ஸ் இருக்குடா, உனக்கெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுடா. உன் அரோரா பலூனுக்கு என்ன இருக்குது? என்ன நடிக்கிறீங்க? விஜய் சேதுபதி சொல்லி கொடுத்துருப்பான், மாமா டிவி சொல்லி அனுப்பியிருக்கோம், பிபி டீம் அனுப்பியிருக்கோம் உங்களை. பார்வுக்கும் கமருதீனுக்கும் துரோகத்தை பண்ணிவிட்டு கூச்ச நாச்சமே இல்லாமல் வந்து எல்லாம் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சாண்ட்ராலாம் வரல, மற்ற எல்லா நாயங்களும் வந்துருச்சு. ஒரு கனி வந்துருச்சு, சுபிக்ஸா வந்துருச்சு. இதில் என்ன நடந்து போச்சு நான் கூத்து? அவன் பேர்னா விக்ரமை போய் வச்சு செஞ்சுட்டாங்க, கண்டுக்கவே இல்லை, சும்மா கையை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவனும் கையை கொடுத்துட்டு போயிட்டான், சபரிக்கும் கையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. உடனே சொல்கிறான், நாங்கள் அப்படியா பழகியிருக்கோம், வந்து போய் புலம்பிகிட்டு இருக்கான் சபரிட்ட, நம்ம அப்படியா பழகியிருக்கோம், கை கொடுத்துட்டு போகிறாங்கடா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கான். இவன் என்னடானா சுபிக்ஷா போய் இது வந்து சும்மா ஹாய்னு சொல்லிட்டு இருக்கும் போல். இவன் என்னடானா முறைக்கிறா, டேய் நான் அப்படி என்னடா பண்ணேன்? அப்புறம் போய் கேட்குறான் கனிக்கிட்ட, கோவமா கனின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நோ நோ அப்படிங்கிறான். இந்த பக்கம் எப்ஜே வேறு. அப்புறமா அரோராட்ட போய் சொல்லுது கனி, கேட்குது, எப்படி இருக்குது அப்படி இருக்குது எப்படி இருக்குது கனியம்மா கனி, வெளியில் போய் பாருமா தெரியும். அது அழகாக சொல்லி வச்சுங்க. கனி வந்து உண்மையிலே வேறு லெவலுங்க. ஏன்னா இப்போ இன்டர்வியூவில் கூட சொன்னிச்சு பார்த்துங்க, கூடயே இருக்க சாண்ட்ரா ரொம்ப ஆபத்து, ஏன் எதிரியாக நின்ன பார்வை நான் எதிரியாக தான் பார்க்குறேன், அவளும் அதான் பண்ணுவான், நான் உனக்கு எதிரின்னா நீனு எனக்கு எதிரி அப்படின்னு தான் பார்ப்பாவ அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக சொல்லிட்டாங்க. தட்ஸ் குட், அப்படி தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அரோரா, ஓயோ ஹவுஸ், அது பிக் பாஸ் ஹவுஸ் கிடையாது, ஓயோ ஹவுஸ். துஷாருக்கும் இவனுக்கு அவன் பேர்னா அரோராவுக்கும் வந்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபைனல்ஸ் வீக்கில். அதான் லிட்ரலி அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பேரும் மாமா வேலை பார்த்து நார்மலைஸ் பண்ணி அந்த பொண்ணை டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு தாங்க பண்ணுறாங்க. இதையும் உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வெக்கமே இல்லாமல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.